இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம என்ன சாலிட் பார்க்க போறோம் அப்படின்னா பென்டகனல் பிரிசம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ப்ரொசீஜர் ப்ராப்ளம், ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹிண்ட் அல்லது கிவன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சாலிட் கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்டகனல் பிரிசம். ஓகேங்களா? இதுக்கான டு அவாய்ட் தி கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ பென்டகனல் பிரிசம் கொடுத்துருக்காங்க, அதோட டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ரெஸ்ட் வித் பேஸ் எட்ஜ் ஆர் பேஸ் கார்னர். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட் வித் எட்ஜ் ஆன் ஹெச்பி. ஓகேங்களா? ஸோ எட்ஜ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பியா அல்ல கார்னர் ரெஸ்ட் ஆன் ஹெச்பியான்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் ஆன் ஹெச்பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளைன் டு ஹெச்பி ஆர் விபி. ஓகேங்களா? இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ளைன் டு 30 degree HP. So these are the major data you have to remember when you are going to solve the axis projection of solids. Okay. So next nama how to proceed the problem. Problem எப்படி proceed பண்றோம். Okay. So first you have to draw the reference line x y. Okay. Above is the vertical plane and below is the horizontal plane. So first the projection of solids பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க சாலிட். கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பென்டகனல் பிரிசம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பென்டகனல் பிரிசம். இந்த பென்டகனல் பிரிசம் பொறுத்தளவு என்னென்ன நாமன்கிளேச்சர் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் எட்ஜ், இது பேர் ஆஃப் பேஸ் எட்ஜ். ஓகேங்களா? ஸோ டாப் எட்ஜ் அப்படிம்பாங்க. தென் இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் எட்ஜஸ். ஸோ இங்க பென்டகனல் பிரிசம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 5 எட்ஜஸ் இருக்கும், 5 பேஸ் எட்ஜ் இருக்கும். சென்டர் வழியா பாஸ் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ். ஆக்சிஸ்ங்கிறது இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி சாலிட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நாமன்கிளேச்சர் ஆஃப் தி பென்டகனல் பிரிசம். ஸோ இதான் கொஸ்டின்ல இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் கேட்டிருக்கிற பொசிஷன் பார்த்துறோம். ஓகேங்களா? ஃபைனல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the base edge இருக்கு பாத்தீங்களா, பேஸ் எட்ஜ் வந்து ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி and inclined 30 degree to VP. ஓகேங்களா? ஸோ இதான் பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன்ல ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கேட்கறாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டைரக்டா ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய முடியாது. இந்த பொசிஷன் நம்ம வரைய முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதோட சிம்பிள் பொசிஷன். சிம்பிள் பொசிஷனா இன்க்ளைண்ட் ஆருக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இதுதான் சிம்பிள் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ வரையணும், டாப் வியூ வரையணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போறோம் அப்படின்னா இன்க்ளைண்ட் 30 degree to ஹெச்பி. இந்த பொசிஷனுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய போறோம். ஓகேங்களா? அப்போ இது எப்படி டிரா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்டகனை பொறுத்தவரை 2 டைப்ஸ் நம்ம வரையலாம், 2 டைப். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரையலாம். இப்போ நம்ம ரைட் சைடு டில்ட் பண்ண போறதுனால இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா you can draw the pentagon like this. இப்படி பென்டகன் நம்ம டிரா பண்ணலாம். பட் நீங்க கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பேஸ் எட்ஜ் ஆன் ஹெச்பி. ஓகேங்களா? அப்போ நீங்க டில்ட் பண்ணும்போது இது நீங்க ரைட் சைடுல இந்த சாலிடா டில்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இந்த சாலிடா இப்போ நீங்க ரைட் சைடு சைடுல இப்படி டில்ட் பண்ணும்போது இந்த பேஸ் எட்ஜ் வந்து ரெஸ்டிங் ஆகும். இதே இந்த பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரைட் சைடு டில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கார்னர் வந்து ரெஸ்டிங் ஆகும். ஸோ அதான் கொஸ்டின்ல கொடுத்தோம். இந்த கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெஸ்ட் ஆன் பேஸ் எட்ஜ் ஆன் ஹெச்பி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் தான் டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டிராவிங் இந்த பென்டகன் எப்படி வரையிறது செப்பரேட்டா இருக்கும், ப்ரொசீஜர் இருக்கு. அல்லது நீங்க இன்ஜினியரிங் டெம்ப்ளேட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இது நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாப் வியூ வரையறதுனால டாப் வியூல we can see the pentagon. ஓகேங்களா? இப்போ ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் பென்டகன் வரையறோம் அப்படின்னா இதான் சாலிட். ஓகேங்களா? இந்த சாலிட்ல எந்த வியூ ஃபர்ஸ்ட் வரையணும், டாப் வியூ ஃபர்ஸ்ட் வரையறதா ஃப்ரண்ட் வியூ ஃபர்ஸ்ட் வரையறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வியூல நம்மளுக்கு ட்ரூ ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த வியூல பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஷேப் எங்க பென்டகன் வந்து will get in the HP. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பென்டகன் வரையணும். ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட் ஆன் ஹெச்பினால பிலோல வரையறோம். ஸோ இதுல பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல 5 கார்னர்ஸ் இருக்கும், பாட்டம் அதே மாதிரி 5 கார்னர்ஸ் இருக்கும். டாப்க்கு வந்து ABCDE நேம் கொடுத்துக்கலாம், பாட்டம்க்கு 1 2 3 4 5 நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப டாப் நேம் என்ன கொடுக்குறோம், A B C D E. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விசிபிள். நீங்க டாப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 கார்னர்ஸ் விசிபிள். இதுக்கு பேக்ல இருக்க பாட்டம்ல இருக்கிற கார்னர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5.
இது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் நமக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ A1 B2 C3 D4 5. இதான் வந்து 5 edges. The central இருக்கிறது வந்து axis. So this is your top view. ஓகேங்களா? So next you have to draw the front view. So front view எப்படி வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 கார்னர்ஸ் இருக்குங்களா, இந்த கார்னர்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா you have to draw a projection line including the axis. இந்த சென்டர்ல இருந்த ஆக்சிஸ்க்கு என்ன பண்ணணும், projection line draw பண்ணணும். ஓகேங்களா? இதோட பேஸ் சைஸ் டைமென்ஷன்ஸ் கண்டிப்பா மார்க் பண்ணணும்னா இதோட பேஸ் சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பேஸ் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25 mm. ஓகேங்களா? தென் இதோட ஆக்சிஸ் லாங் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 50 mm. ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து 50 mm ஒரு லைன் போட்டுட்டு ரெஃபரன்ஸ் லைன் லைட்டா போடுங்க. இப்போ இந்த ஹைட்டுக்கு இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பேஸ்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். So this is your front view. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டா டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹச் பென்சில் வச்சு போடணும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் இஸ் ஃப்ரண்ட் வியூ இதை டார்க்காக பண்ணணும். ஸோ பேஸையும் டார்க் பண்ணணும், டாப்பையும் டார்க் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃப்ரண்ட் வியூ, திஸ் இஸ் யுவர் டாப் வியூ ஃபார் த சிம்பிள் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ நேம் கொடுங்க. நேம், ஸோ டாப்ல நம்ம நேம் என்ன வச்சிருக்கிறோம், ஏபிசிடி. பாட்டம் நேம் என்ன கொடுத்துக்கிறோம், 1 2 3 4. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுமா, ஏல இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னது, ஏ டஸ். பில இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னது, பி டஸ். நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏபிசி இது வந்து விசிபிள், டிஇ வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள். அப்ப இன்விசிபிள் வந்து பிராக்கெட்ல போடணும். டி தெரியும், இதுக்கு பேக் சைடுல இ இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இ டஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சிஸ் லைன். ஸோ ஆக்சிஸ்ங்கிற லைன் எப்படி போடணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் வந்து போடணும்னா லைன் டாட் லைன் டாட் லைன் டாட் லைன் டாட். ஸோ திஸ் இஸ் a procedure to draw the axis line. ஓகேங்களா? ஸோ பிசி. ஸோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சி தெரியும், டி தெரியாது. அப்ப இந்த பாயிண்ட் என்ன, சி டஸ் இந்த பிராக்கெட் டி டஸ். ஸோ டாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி. பாட்டம்க்கு நேம் என்ன வரும், இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 டஸ், இது வந்து 2 டஸ் இந்த பிராக்கெட் 5 டஸ். 2 டஸ் தெரியும், இது பேக் சைடுல 5 டஸ் இருக்கும், அது வந்து இன்விசிபிள். ஸோ இந்த பாயிண்ட் என்னது, 3 டஸ் இந்த பிராக்கெட் 4 டஸ். இது வந்து நேமிங் ஆஃப் த சாலிட். ஸோ திஸ் இஸ் யுவர் டாப் வியூ, திஸ் இஸ் யுவர் ஃப்ரண்ட் வியூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் எட்ஜ் இன்க்ளினேஷன். ஓகேங்களா? பேஸ் எட்ஜ் 30 டிகிரி டு ஹெச்பி. அப்ப என்ன பண்ண போறோம், இந்த சாலிடை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா 30 டிகிரி டில்ட் பண்ண போறோம் வித்தவுட் சேஞ்சிங் தி டைமென்ஷன். ஏன்னா டைமென்ஷன் இருக்குதோ அது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா 30 டிகிரி டில்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு டிரா. ஓகேங்களா? ஸோ டிரா எ லைன் டு an angle of 30 டிகிரி. இந்த பாயிண்ட்ல இருந்து 30 டிகிரி லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டில்ட் பண்றோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் எங்க ரெஸ்டிங் ஆகும், இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இது நேம் கொடுங்க. இந்த பாயிண்ட் என்ன நேம், 3 டஸ் பிராக்கெட் 4 டஸ். ஸோ டைமென்ஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ மெஷர் தி டிஸ்டன்ஸ் இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் என்ன போறோம், 2 டஸ் பிராக்கெட் 5 டஸ். தென் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாயிண்ட் வைங்க. இந்த பாயிண்ட் என்னது, இது 1 டஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஸ். அடுத்து இந்த ஹைட் எவ்வளோ, 50 mm. அப்போ இங்க இருந்து 50 mm ஒரு லைன் பெர்பெண்டிகுலரா வரையும். ஓகேங்களா? ஃப்ரம் ஆல் தீஸ் கார்னர்ஸ், இந்த கார்னர்ஸ்ல இருந்து 50 mm ஒரு லைன் டிரா பண்ணுங்க. தென் இதை கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? So give the name the point. இந்த பாயிண்ட் என்னன்னா இது C dash bracket D dash. இந்த பாயிண்ட் என்னது, B dash இந்த bracket D dash. What is the name of this point? A dash. ஓகேங்களா? Now we got the final front view. இன்க்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச front view. So next நம்ம என்ன பண்ணோம், final top view drop பண்ணணும். இப்போ final top view drop பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய கார்னர்ஸ் இருக்குங்களா, இதுல இருந்து என்ன பண்ணணும்னா ப்ரொஜெக்ஷன் போடணும். வெர்டிகலா ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதோ அதுக்கு ப்ரொஜெக்ஷன் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 அதே மாதிரி இங்கிருந்து வர ஏ பி சி இதுல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா இங்க ஈல இருந்து இந்த டாப் வியூல இருந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடுல ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டி இ, ஓகேங்களா? தென் சிஇ, தென் பிஇ.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்து வர ஏவையும், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 பேஸ்ல இருக்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஏங்கிற மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருந்து வர 1 இதையும் ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட். ஸோ இங்க இருந்து வர 1, இங்க இருந்து வர 1, இந்த பாயிண்ட் என்னது 1. ஸோ அடுத்து என்ன இங்க இருந்து வர 2, இங்க இருந்து வரக்கூடிய பாயிண்ட் 2. தென் ஃப்ரம் ஹியர் 3, இங்க இருந்து வர பாயிண்ட் 3. ஸோ இங்க இருந்து வர 4, இந்த பாயிண்ட்ல இருந்து வர 4. தென் இங்க இருந்து வர 5, இங்க இருந்து வர 5. என்ன பண்ணா லைட்டா கனெக்ட் பண்ணி 2H பென்சில் வச்சு 1 2 3 4 5 இத பென்டகன் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இங்க இருந்து வர A, ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து வர இந்த பாயிண்ட்ல இருந்து வர A. ஸோ இந்த பாயிண்ட் என்னது A. ஸோ இந்த B ல இருந்து வர ப்ரொஜெக்ஷன், இங்க இருந்து B ல இருந்து வர ப்ரொஜெக்ஷன், இந்த பாயிண்ட் B. அடுத்து C, இந்த பாயிண்ட்ல இருந்த ப்ரொஜெக்ஷன், இந்த பாயிண்ட்ல இருந்த ப்ரொஜெக்ஷன், இது C. தென் இங்க இருந்து வர D-யும் இங்க இருந்து வர D, இதை கனெக்ட் பண்ணி அப்படின்னா Dங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ அடுத்து இங்க இருந்து வர E, இங்க இருந்து வர E. ஸோ இப்போ இது எதுவுமே என்ன பண்ணா A B C D A E. நான் இங்க ஒரு பென்டகன், இங்க ஒரு பென்டகன். இப்போ நம்ம என்ன டிரா பண்ணிருக்கோம்னா இந்த பென்டகனோட பேஸ், இது டாப் பேஸ், இது பாட்டம் பேஸ் டிரா பண்ணிக்கிறோம். இப்போ அந்த எட்ஜஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் எது கனெக்ட் பண்றது A1, ஓகேங்களா? அதே மாதிரி 2B 3C 4D 5E. ஓகேங்களா? இப்போ எல்லாமே என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் 2H பென்சில்ஸ் லைட்டா டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்க டாப் வியூ வரைய போறோம். டாப் வியூ அப்படின்னா இங்க மேல இருந்து இந்த சாலிடா பார்க்கும்போது எந்தெந்த எட்ஜஸ்லாம் நமக்கு விசிபிள், விசிபிள் நம்ம என்ன பண்ணணும் டார்க் பண்ணணும். இன்விசிபிள் எட்ஜஸ் அப்படின்னா டார்க் லைன்ல பண்ணணும். ஓகேங்களா? அப்போ விசிபிள் எட்ஜஸ்னா எது? ஸோ விசிபிள் எட்ஜஸ் எப்படி, இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. ஷார்ட் கட் என்ன, எந்த பாயிண்ட் இங்க ரெஸ்டிங் இருக்கு 3யும் 4 இருக்குங்களா? அப்ப 3C 4D, இது வந்து நம்ம டாப் வியூ வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ 3C-யும் 4D-யும் இந்த 3 பாயிண்ட்டும் 4 பாயிண்ட்டும் எது கூடலாம் கனெக்ட் ஆகுதோ நீங்க என்ன பண்ணணும் டார்க் லைன்ல போடணும். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் டார்க் லைன்ல மார்க் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 எது கூட கனெக்ட் ஆகுது, 2 கூட கனெக்ட் ஆகுதுங்களா? அப்போ இது டாட் லைன். அதே மாதிரி 3யும் 4ம் கனெக்ட் ஆகுங்களா? இது டாட் லைன். அதே மாதிரி 4 கூட 5 கனெக்ட் ஆகுங்களா? இது டாட் லைன். ஸோ 1ம் 2ம் என்ன பண்ணுவோம் டார்க் லைன். இதை ஹச் கனெக்ட் பண்ணிங்க, இதுலயும் ஹச் கனெக்ட் பண்ணி. அதே மாதிரி 3யும் C-யும் என்ன பண்ணணும் டாட் லைன். ஓகேங்களா? 3C இது டாட் லைன். 4 கூட கனெக்ட் ஆகுதுங்களா? 4 அப்ப என்ன ஒரு D கூட வருது, அப்போ இது டாட் லைன். ஸோ இந்த டாட் லைன்லாம் நம்ம டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விசிபிள் எட்ஜஸ்லாம் டார்க் பண்ணிடும். ஸோ 1A அது வெர்டிகல் எட்ஜ். அதே மாதிரி 2B இது நமக்கு டார்க்கா தெரியும். ஓகேங்களா? அடுத்து 5E. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க CD DE then BC. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அதே மாதிரி AEBC. ஓகேங்களா? ஸோ டாப்ல இருக்கிற அந்த ஃபேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த டாப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ட்ரா பண்றீங்க அப்படின்னா சிம்பிள் பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சிம்பிள் பொசிஷன் வரைவீங்க. டாப் வியூ, இதுல இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இதை அப்படியே நம்ம டில்ட் பண்றீங்க 30 டிகிரிக்கு வித்தவுட் சேஞ்ச் டைமென்ஷன். டைமென்ஷனை மாத்தாம அப்படியே டில்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. இதுல இருந்து ப்ரொஜெக்ஷன், இதுல இருந்து ப்ரொஜெக்ஷன், இங்க வந்து A1, அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணீங்க வில் கெட் த டாப் வியூ. அதோட முக்கியமான பாயிண்ட் டாட் லைன் எப்படி மார்க் பண்றதுன்னா 3 4 வந்து ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப 3 4 கூட எந்தெந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதோ அதை டாட் லைன்ல பண்ணும். ரிமைனிங் எட்ஜஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் டார்க்கா கனெக்ட் பண்ணணும். ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் ஓவர். ஓகே, தேங்க்யூ.